ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.7ல 10 சம் பார்க்கலாம். A man joined a company as assistant manager. சரி, the company gave him a starting salary of 60,000. அப்போ ஸ்டார்டிங் எவ்வளோ? 60,000 கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் சேலரி. ஓகேவா? அண்ட் அக்ரி டு இன்க்ரீஸ் his salary 5 months annually. ஆனுவலினா வருஷத்துக்கு. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? வருஷம் ஃபர்ஸ்ட் இயர் 60,000 கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொன்னாங்க? செகண்ட் இயர் 5% இன்க்ரீஸ் பண்ணுவோன்னு சொன்னாங்கல்ல. ஒரு நம்பரோட பர்சன்ட் கண்டுபிடிக்கணும்னா 5% அப்படின்னா 5/100 ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த 2 ஜீரோ கேன்சல். ஸோ அப்போ 5% அப்படின்றது 5 6 are 30. இந்த 2 ஜீரோ. அப்போ 3,000 ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஆல்ரெடி அவர் 60,000 வாங்கிட்டு இருந்தாரு. 60,000ல இருந்து 3,000 ஆட் பண்ணா 63,000 ரெண்டாவது வருஷத்துல வாங்குவார். 3,000 அவர் இன்க்ரிமெண்ட் வாங்குறதுக்கு ஒரு வருஷம் அவர் வேலை செய்யும். இது செகண்ட் இயர் அவர் வாங்குற சம்பளம். இப்போ அகைன் இந்த சேலரியில இருந்து 5% அப்படிங்கிறது எவ்வளோ? 5/100. ஸோ அப்போ 2 ஜீரோஸ் கேன்சல். அப்போ 5 zeros are 0, 5 3s are 15, carry on மிச்சம் 1, 5 6 are 30 plus 1 31. அப்போ தேர்ட் இயர் அவர் எவ்வளவு சம்பளம் வாங்குவாரு? ஆல்ரெடி அவர் 63 வாங்கிட்டு இருந்தாரு. பிளஸ் 3,150 போட்டீங்க அப்படின்ட்டுனா 66,150 rupees வாங்குவார். இது தேர்ட் இயர்ல அவர் வாங்குற சம்பளம். சரியா ராஜா? இது தேர்ட் இயர்ல அவர் வாங்கின சம்பளம். ஸோ இதான் நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல அவர் 60,000 வாங்கினாரு. செகண்ட் இயர்ல அவர் 63,000 வாங்கினாரு. தேர்ட் இயர்ல அவர் 66,150 rupees வாங்கினாரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின். சரியா? பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ரைட், இப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ல உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்டாங்க அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனா அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனான்னு உங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் போட்டு பார்க்கணும் இது கரெக்டா இல்லையா அப்படின்னு. ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்னா இது T1, இது T2, இது T3. ஆமாவா? ரைட்டு. இப்போ அதோட காமன் ரேஷியோஸ் சேமா இருக்கணும். காமன் ரேஷியோஸ் என்னது? T2/T1 is equal to T3/T2. ஸோ ஃபர்ஸ்ட் T2/T1 போட்டு பார்ப்போமா? T2 என்னது? 63,000. T1 என்னது? 60,000. ஸோ மூணுத்தையும் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்ட்டுன்னா இது வந்து 3 டேபிள் அடிச்சா 21, இது 20. ஸோ அப்போ என்னோட ஆன்சர் என்ன? 21/20. ஸோ அகைன் T3/T2 போட்டு பார்த்துடலாமா? T3/T2 இதே ஆன்சர் வந்துச்சுன்னா இது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். T3 என்ன? 66,150. T2 என்ன? 63,000. ஸோ அப்போ இதுவும் கேன்சல். ஸோ அப்போ நீங்க 3 டேபிள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 2205. இதை அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 2100. ஸோ இப்போ அகைன் இதை 3 டேபிள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 735. அகைன் இதை 3 டேபிள் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்ட்டுனா 700. இப்போ இங்க லாஸ்ட் நம்பர் 5ல இருக்கு, இங்க 0ல இருக்கு. ஸோ இது ரெண்டும் 5 டேபிள்ல. ஸோ 5 டேபிள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1 4 7. இதை 5 டேபிள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1 4 0. ஸோ இது 7 டேபிள்ல போட்டீங்க அப்படின்னா 21 டைம்ஸ். இதை 7 டேபிள்ல போட்டீங்க அப்படின்னா 20 டைம்ஸ். ஸோ என்னோட ஆன்சர் இங்கேயும் 21/20
20 தான் கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ இது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் கண்டுபிடிச்சாச்சு. வேறஸ் ஆரும் கண்டுபிடிச்சிட்டேன். ஆர் என்னது 21/20. ரைட் ஆகனா? அடுத்தது இப்போ நம்மள என்ன கொஸ்டின் கேக்குறாங்க? வாட் வில் பி ஹிஸ் சேலரி ஆஃப்டர் 5 இயர்ஸ் அப்படின்னா நம்மள என்ன கேக்குறாங்க? T5 கேக்குறாங்க. ஸோ நமக்கு ஜென்ரல் டேர்ம் தெரியும். ஜென்ரல் டேர்ம் என்னது? Tn is equal to ARN minus 1. ஸோ அப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? T5 கண்டுபிடிக்கணும். T5 is equal to ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? 60,000 இன்ட்டு ஆறுங்கிறது என்னது? 21/20. என்னன்றது என்னது? 5 minus 1. ஸோ அப்போ நல்லா கவனிக்கணும் இதை. 60,000 இன்ட்டு 21/20 the whole power 4. அப்போ இது எப்படி எழுதிப்பேன் அப்படின்னா 60,000 இன்ட்டு 21/20 இன்ட்டு 21/20 இன்ட்டு 21/20 இன்ட்டு 21/20. ஸோ அப்போ 1 2 3 4 1 இதில் அடிச்சிடலாம். 1 2 3 4. அதே இங்க 1 2 3 4 ஜீரோஸ் கேன்சல் ஆயிடுச்சு. மிச்சம் இருக்கிறது இதெல்லாமா நல்லா கவனிங்க. 6 இன்ட்டு 21/2 இன்ட்டு 21/2 இன்ட்டு 21/2 இன்ட்டு 21/2. ஏன்னா இதுக்கு தான் இந்த ஸ்கொயர் டேபிள் படிக்க சொல்லி நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸ்கொயர் டேபிள் படிக்காம 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கவே கூடாது. அட்லீஸ்ட் மினிமம் 20 வரைக்கும் 25 வரைக்குமாச்சும் தெரிஞ்சிருக்கணும். இங்க நல்லா கவனிங்க. 21 into 21 என்ன? 441. அவ்வளவுதான். 21 into 21 441. தயவு செஞ்சு இப்பயாச்சும் 25 வரைக்குமாச்சும் தெரிஞ்சுங்க. ரைட்டா? ரைட். இப்போ இது வந்து 1 டைம், இது 3 டைம்ஸ். அப்போ மேல என்ன இருக்கும்? 3. ஸோ 2 into 2 into 2. முடிஞ்சுதா? ரைட். இப்போ 441 into 441. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இது எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. 441 ஓகே இன்டு 2. ஸோ இது எப்படி போடலாம்? 440 எத்தனை டைம்ஸ் வரும்? 2 2 0வா? அப்போ 440 வருமா? மிச்சம் 1. ஸோ இங்க பாயிண்ட் வச்சீங்கன்னா 0 5. அப்ப நல்லா கவனிக்கணும். இதை அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 220.5. அகைன் இதை அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 220.5. ஞாபகம் வச்சுக்கங்க. இப்போ 220.5 இன்ட்டு 220.5. இப்போ இது மல்டிப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா கண்ணா? அடுத்து இப்போ இங்க நல்லா கவனிப்பா, நல்லா கவனிங்க. 3 into 48620.25 whole divided by கீழே வெறும் 2. ஈஸி ஆயிடுச்சா? கண்ணா எப்பயுமே ப்ரிஃபர் மல்டிப்ளிகேஷனுக்கு போங்க, டிவிஷன் போறதுக்கு பதிலா. ஓகேவா? இப்போ 3 2ஆல டிவைட் பண்ணி பார்ப்போமா? இங்க நல்லா கவனிங்க. உள்ளார 3 இங்க 2. ஸோ 1 டைம் 2 மிச்சம் 1 பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துனீங்கன்னா 5. ஓகேவா? ஸோ அப்போ இதை அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்ட்டுனா 1.5. ஸோ நல்லா கவனிப்பா. 48620.25 இன்ட்டு 1.5. இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிருமா? ஈஸியா இருக்கா? சார் 72930.37 rupees. ஸோ 5th இயர்ல, அதாவது இது T5 ஓட ஆன்சர். 5th இயர்ல 72,930 rupees வாங்கிட்டு இருப்பார்.
ரைட்டா? பைசாவை விட்டுருங்க. ரைட். இப்போ நமக்கு அவங்க என்ன கொஸ்டின் கேக்குறாங்க, அவங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க இந்த கொஸ்டின்ல. நல்லா கவனிக்கணும். வாட் வில் பி ஹிஸ் சேலரி? வாட் வில் பி ஹிஸ் சேலரி ஆன் 5th இயர் அப்படின்னு அவங்க கேட்கல. ஆஃப்டர் 5 இயர்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. ஆஃப்டர் 5 இயர்ஸ் 5th இயர்ல அவர் எவ்வளவு சேலரி வாங்கிட்டு இருப்பாருன்னு நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். 72,930 rupees அவர் வாங்கிட்டு இருப்பாரு 5th இயர்ல. ஆனா ஆஃப்டர் 5th இயர் 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடும்? அவருக்கு 5% இன்க்ரிமெண்ட் கிடைச்சிரும். ஆமாவா? அப்ப எவ்வளவு கிடைக்கும்? 5 இந்த அமௌண்ட்டோட 5% எவ்வளோ? இன்ட்டு 5 இன்ட்டு 100 போடலாமா? ஸோ அப்போ இதுவும் கேன்சல். இது 1 டைம், இது 2 டைம்ஸ். அப்போ நல்லா கவனிசாமி, நல்லா கவனிங்க. 7293, அதாவது 7293 டிவைடட் பை 2. ஸோ அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்ட்டுனா 3646.5. அப்போ டிவைட் பண்ணி பாருங்க 2 டேபிளால. 3646.5. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? அப்போ 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அவர் ஏற்கனவே எவ்வளவு வாங்கிட்டு இருந்தாரு? 72,930 பிளஸ் 5% இன்க்ரிமெண்ட். 5%ங்கிறது எவ்வளோ? 3646.5. ஸோ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்ட்டுனா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? ஆட் பண்ணி பார்த்துடலாமா? 72930. ஸோ 3646.5. ஸோ அப்போ 0.567567. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? 76,576.5 rupees ஆஃப்டர் 5 இயர்ஸ்ல ஒரு கிடைக்கும். இதுதான் என்னோட ஒரிஜினல் ஆன்சர். ஆஃப்டர் 5 இயர். இதுதான் சாமி ஆன்சர். நீங்க 5 இயர் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சு ஆன்சரை போட்டக்கூடாது. ஓகேவா? அவங்க கேட்கறது 5 இயர்ல இல்ல, ஆஃப்டர் 5 இயர் தான் அவங்க கொஸ்டினா கேட்கறாங்க. So you need to be very careful. சரியா? What will be his salary after 5 years அப்படின்னு தான் கேட்கறாங்க கொஸ்டின்ல. சரியா? ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ் அப்படின்ட்டுனா 79,000 வரும். சாரி, 76,000. 76,576 என்னோட ஆன்சர். சரியா கண்ணா? ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். தேங்க்யூ.